திருப்பரங்குன்றம் முருகன் வைத்த ஆப்பு. திமுகவின் மொத்த கதையும் முடிந்தது. ஸ்டாலின் கனவில் விழுந்த பெரும் இடி. பங்களாதேஷில் ஒரு இந்துவை தீ வைத்து கொளுத்தி அதை வீடியோ எடுக்கும் அளவுக்கு மதவெறி முற்றிப்போய் உள்ளது. தமிழக இந்துக்களோ பூர்வகுடிகளின் நிலங்களில் அவர்களின் தெய்வத்தின் கோவில்களில் தீபம் ஏற்றவே மற்றவர்களின் சம்மதம் கேட்க வேண்டிய நிலையில்தான் இருக்கிறார்கள். மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் நீதிமன்றம் உத்தரவிட்டும் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதிக்கப்படாத நிலையில் சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு திருவிழாவுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டது அப்பகுதி மக்களை அதிருப்திக்கு உள்ளாக்கியுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவுக்கு எதிர்ப்பை மீறி கொடிமரம் எடுத்துச் செல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களை கொதிப்படைய செய்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் விஷயம் மெல்ல மெல்ல இந்துக்களின் ஆழ்மனதில் பதிய தொடங்கிவிட்டது. ஏன் தீபம் ஏற்ற திமுக அரசு அனுமதிக்கவில்லை என ஒவ்வொரு வீட்டிலும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். திமுக சிறுபான்மை ஓட்டிற்காக இந்துக்களின் உணர்வுகளை சீண்டி பார்க்கிறது என்பதை திமுகவில் உள்ள இந்துக்களும் சற்று யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். மிகவும் கீழ்த்தரமாக இந்து மதத்தை விமர்சிப்பது தொடர்கதையாகி வரும் நிலையில் திருப்பரங்குன்றம் விஷயம் ஒட்டுமொத்த திமுகவையும் தோலுரித்து காட்டியிருக்கிறது. மேலும் கிறிஸ்துமஸ் விழாவில் அப்பாவும் மகனும் மாறி மாறி பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஓட்டு போட்ட இந்துக்கள் பண்டிகைகளுக்கு ஒரு வாழ்த்து கூட இல்லை. கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தைப்பூச விழாவில் பங்கேற்பாரா? கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டு திமுகவின் ஓட்டு பசியை வெளிப்படுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மதத்தின் பெயரில் உணர்வுகளை தூண்டுபவர்களை சந்தேகப்படுங்கள், கவனமாக இருங்கள் என வசனம் பேசினார் திமுக தலைவர் ஸ்டாலின். இந்து கோவில்களுக்கு திருப்பணி செய்வது திமுகவோ திமுக அரசோ அல்ல. இந்துக்களின் காணிக்கையில் நன்கொடையில்தான் திருப்பணி நடக்கிறது. இந்துக்கள் தங்களது கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்ய இந்து சமய அறநிலைத்துறையிடம் அனுமதி கேட்க வேண்டிய அவலம் உள்ளது. இது மட்டுமா? 2026 அனைத்து கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் திமுகவுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் ஆகியோர் பட்டவர்த்தனமாக கூறுகிறார்கள். இதேபோன்று இந்துக்களும் முடிவெடுத்தால் திமுக என்ற கட்சியே இருக்காது. ஆனால் திருப்பரங்குன்றம் விஷயம் இந்து மக்களை சிந்திக்க வைத்திருக்கிறது. தமிழ் கடவுளான முருகனுக்கே இந்த நிலைமையா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. முருக பக்தர் பூர்ணச்சந்திரன் திருப்பரங்குன்றம் மலையில் நீதிமன்றம் உத்தரவிட்டும் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதிக்கப்படாத நிலையில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்து இறந்தார். இந்த சம்பவம் தற்போது பெரிதாக உருவெடுத்திருக்கிறது. இந்த முறை கண்டிப்பாக திமுகவுக்கு முருகனால் சூரசம்ஹாரம் செய்யப்படும் என முருக பக்தர்கள் உறுதி பூண்டிருக்கிறார்கள். மதுரை மற்றும் தென்பகுதிகளில் திருப்பரங்குன்றம் விஷயத்தில் அனைத்து இந்து சமுதாய இயக்கங்களும் இணைந்து திமுகவுக்கு எதிரான முடிவை எடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிறுபான்மையினரை பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் அதிக அழுத்தமாக ஊதிக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் அந்த பலூன் உடைந்து போய்விடும். அப்புறம் ஊபிசுகளும் ஒரு நாள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வேண்டிய நிலை வந்துவிடும். அது விரைவில் நடக்கும்.